ஹாய் காய்ஸ், இன்னிலிருந்து ஒரு சூப்பரான ட்ராமா பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஆன்கோயிங் ட்ராமாவை சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஓப்பனிங் சீனில் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவர் சும்மா கிளாஸாக ரெட் கலர் காரில் வந்து இறங்குறாரு. இவரோட பேர் லீ ஃபே. இடம் எப்படி இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு அவங்கள மீட் பண்ணியே அவன் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட கூட்டமான பஸ்ல உட்கார கூட இடம் இல்லாம நின்னுக்கிட்டே தூங்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இவளோட பேரு கியான் ஃபே. எங்க ஊர் மக்கள் தேனீக்கள் மாதிரியே கடுமையா உழைப்பாங்க. ஏன்னா இது மூலமா அவங்களோட டெஸ்டினேஷனை ஒரு நாள் அடைவாங்கங்கிற நம்பிக்கையோடன்னு சொல்லிக்கிட்டே பஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கா. இதுதான் லூஜின்சி, சைனாவோட ஃபைனான்ஸ் சென்டர். இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் கான்பிடென்டாவும் ரொம்பவே மோட்டிவேட்டடாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ ஒரு ஃபோன் கால் வந்ததும் இதோ வந்துடுன்னு சொல்லிட்டு நேரா மால்க்கு தான் வரா. அவசர அவசரமா வந்ததுல கரெக்டா ஹீரோ மேல மோதிருப்பா. ஜஸ்ட் மிஸ்ல ஐயோ சாரிங்க அப்படி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கலாம். யாரா இவங்கிற மாதிரியே பார்த்த ஹீரோ இப்ப நேரா ஹேண்ட்பேக் பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். பிராண்டடான நல்ல ஐட்டம்ஸா காட்டுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா அதே கடைக்கு தான் நம்ம ஹீரோனும் வந்திருக்கான். இந்த சூட் அவனுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு அதை செலக்ட் பண்ண உங்க பாய் ஃப்ரெண்ட்கா அவர் ரொம்ப லக்கின்னு சொல்றாங்க. இல்ல, இனிமேல் அவன் என் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லிட்டு ஆசாசையா வாங்கிட்டு இருக்கான். எங்க ஹீரோ இதை கிஃப்ட் போல பேக் பண்ணிடுங்கன்னு ஒரு பேக்கை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த நேரம் ஒருத்தரை மீட் பண்றான். வாண்டடா ஒரு பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஏன்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கேக்குறாரு. அப்படி கூட சொல்லலாம். ஹலோ மிஸ்டர்மா, என்னோட பேரு லீ ஃபே. ஜெய்ஜாங் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில இருந்து வந்திருக்கேன்னு கார்டு கொடுக்க அவரு கண்டுக்கவே இல்ல, வெயின்ட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இவரை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் மீட் பண்ணிருக்கான். இந்த ரவுண்டுக்கு நீங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டா 20 மில்லியன் சொல்றாரு. 20 மில்லியனா? சரி, உங்களோட பிளான சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்க நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பட்ஜெட் சொல்லுங்க, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு இவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் ஒரு புள்ள கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வருவாளாம். இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், கூட வேலை செய்யறவங்க. இவங்களோட பேரு டாங்கியூ. என்னடி டாக்குமெண்டோட ஷாப்பிங் வேற போயிட்டு வந்துருப்பு போலன்னு கேட்க இதுவா லிமிடெட் எடிஷன் வேற, தீந்து போயிட்டா என்ன பண்றது, வாங்குறதுக்காக தான் வாங்கினேன். அவனோட பர்த்டேக்கு இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. டெலிவரி ஃபீஸை கூட மிச்சம் பண்ணணும்னு சொல்லி நேரா போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த வாங்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்றேன்னு கேட்கும்போது அவன் பேங்க்ல ஒர்க் பண்றான்ல, ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்கும். அவன் பேங்க்ல ஒர்க் பண்றான், நீ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல ஒர்க் பண்ற. இவ்ளோ சிக்கனமா நீ மட்டும் இருந்துக்கிட்டு அவனுக்கு எதுக்காக இவ்ளோ செலவு பண்றேன்னு கேட்கும்போது நான் பேங்க் சம்மந்தப்பட்ட டேட்டால மட்டும் தானே வேலை செய்யறேன், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாலே அதுக்கு போதுமானதுதான் சொல்லிட்டு இன்னொரு சர்ப்ரைஸ் வேற இருக்குன்னு சொல்ல வரும்போது பக்கத்துல உள்ளவரு ஹீரோ மேல ஏதோ கொட்டிட்டாரு போல. சோ சம்திங் அதை பேசிட்டு இருக்க 20 நிமிஷமா 20 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்லவும் அதை பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்ப கரெக்டா இவளோட டைரக்டர் கிட்ட இருந்து கால் வந்ததும் சாப்பிட்டு அப்படியே விட்டு எழுந்து ஓடிட்டு இருக்கான். இதுல வரவர் மேல வேற இடிச்சிட்டு ஓட இது அவல்லங்கிற மாதிரியே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்ப வந்தவரு ஹீரோவோட அசிஸ்டன்ட். ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல பார்த்தா ஹீரோ ஆபீஸ்ல மேனேஜரா இருப்பார்ல, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் எதுக்கு டைரக்டர் கூப்பிட்டீங்கன்னு வந்து கேட்க எங்கன்னே சொல்லாம அவளை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோக்கு அவங்க மேனேஜர் ஊழல் பண்ணதால தான் இப்ப சிக்கியிருக்காருங்கிற விஷயம் தெரிய வருது. அண்ட் ஆல்சோ சாண்ட்லிங்கிற ஒரு பெரிய ஹோட்டல் குரூப்போட ஏலத்துக்கான இன்சார்ஜா இந்த மேனேஜர் தான் இருந்திருக்காரு. அவரே இப்படி ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டாரு இல்லையா. சோ அந்த ஹோட்டலோட சேர்மேனே நடக்க போற ஏலத்தை நம்ம ஹீரோ எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருக்காராமா. என்னடா இவன் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுக்குறானேன்னு பாத்துக்கிட்டே போட்டியாளர் யாருன்னு கேட்க ஹீஜிங் செக்யூரிட்டின்னு சொன்னதும் இன்னும் அதிர்ச்சி ஆகிட்டான். ஏன்னா அது நம்ம ஹீரோனோட கம்பெனி. அப்புறம் அந்த மேனேஜரை மாட்டி விட்டதே நம்ம ஹீரோயின் தான். அவர் பண்ண ஊழலையெல்லாம் இவ தான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கா. இப்போ 2 கம்பெனியும் ஏலத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோ முன்னாடி ரெடி பண்ணது எல்லாம் இப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட கம்பெனி ஹீரோ கம்பெனில இருந்து யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக பிளான் போட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 மணிக்கே ஏலம் முடிஞ்சிடும். அது வரைக்கும் ஹீரோவோட கம்பெனில இருந்து யாரும் வராம இருந்தா போதும். என்னடா இத்தனை என்ட்ரன்ஸ் வச்சிருக்கீங்களே நம்ம ஹீரோ நூல் உள்ள தேடிட்டு இருக்க கரெக்டா இவ தொடுற டோரையே ஹீரோ வந்து ஓபன் பண்ணிடுவானா. அதுவும் ஓபன் பண்ண ஃபாஸ்ட்ல ஹீரோனோட செல் எல்லாம் பறந்துடுச்சு. ஐயோ சாரிங்கன்னு கேட்க வந்தவன் இவளை பார்த்து ஷாக் ஆயிட்டான். நீன்னு யோசிக்க அந்த 20 மில்லியன் நீ தானே இவ கேட்கும் போது எது 20 மில்லியனா? காலையில இருந்து உங்க டீம் சொல்லிதான் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கியா? இந்த ஏலத்துல நான் கலந்துக்க கூடாதுன்னு என்ன ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றீங்களா? அன்ஸ்டாப்பபிளோட மீனிங் என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடுறான். என்ன இவன் பைத்தியமா இருப்பான் போலன்ட்டு போனை பார்க்க அது போய் சேர்ந்துருச்சு. அப்படியே கட் பண்ணி இப்போ இன்னொரு பேங்கா காட்டுறாங்க. அங்க ஒரு ரிச்சான பொண்ணு மேனேஜரை பார்க்க வரா. வாங்கினது 10 மில்லியன் லோன் தான், ஆனா டைரக்டா வர அவசியம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்லாம் கிசு கிசு பேச இந்த பொண்ணு தான்
சாண்ட்லி ஹோட்டல் குரூப்போட சேர்மனோட பொண்ணு. இங்க மேனேஜரா இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டான வாங்க்ரூ தான். அதே நேரம் இங்க ஏல முடிய போகுது, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு, வரமாட்டாங்கன்னு நினைப்புல உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டா 2 மணிக்கு டான்னு நம்ம ஹீரோ என்டர் ஆயிட்டான். யாரா இவன், கோளாரா இருப்போனுங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும். இங்க நம்ம ஹீரோயினை காட்ட டைரக்டர் அவகிட்ட, நீ படிச்ச யூனிவர்சிட்டிலேயே டாப் ஸ்டூடெண்ட் தானே, நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணதுல இருந்தே நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற, கடந்த 3 வருஷமா நீ ஹேண்டில் பண்ண ப்ராஜெக்ட ரீவொர்க் பண்ணதே கிடையாது, ஆனா உன்னோட வேலை எல்லாமே வெளியே தெரியாம போயிடுதே, எங்க ப்ராஜெக்ட் டீம்ல சேரதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் நீ ஏன் வேணான்னு சொன்னேன்னு கேட்க, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வெக்கப்படுறா. இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்டை காட்டேன், இந்த டைம் இந்த லோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, நம்ம கொலாபரேஷனை செலிப்ரேட் பண்ண டின்னர் போலாமான்னு கேக்குறாங்க. அவன் கொஞ்சம் தயங்கினாலும் சரின்னு சொல்லிட்டான். இங்க டைரக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட, லவ்ங்கிறது நிரந்தரம் இல்லாதது, மாறாமலும் இருக்காது, கல்யாணம் பண்றதால காதலுக்கு எந்த கேரண்டியும் கொடுத்துட முடியாது, ஒய்ஃபுங்கிற ரோலையும் ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னெல்லாம் கிடையாதுங்க, அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, சந்தோஷமா ஃபேமிலியா இருக்கிறது தான் என்னோட கோல், அப்புறம் அவரோட கோலும் கூடங்கிறா, எப்போதுமே நாங்க பிரிஞ்சு போகாம இருப்போம்னு சொல்ல அவங்களுக்கே சிரிப்பு தான் வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் உண்டு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, உன்னோட டேலண்ட்டை வேஸ்ட் ஆக்கிட வேண்டாம் தான் சொல்றேன். தேங்க்யூ டைரக்டர் ஃபேங், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல அக்கறேன், எனக்கு இப்படி இருக்குதான் பிடிச்சிருக்குன்னு டைரக்டாவே சொல்லிட்டா. தென் இப்போ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜியா தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படி ஒருத்தன் பின்னாடியே சுத்தி சுத்தி கடைசியில வாழ்க்கையே வெறுத்து போய் வருத்தத்தோட நிக்க போறங்க. நீயும் ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு என்னோட டைரக்டர் ப்ராஜெக்ட் டீம்ல என்ன ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்கங்க. சூப்பர் டி, மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லிடாதங்க, அவ அதை தானே பண்ணிட்டு வந்திருக்கான். 9 to 6 ஜாப் போயிட்டு வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும், இதுதான் நம்ம ஹீரோனோட ஆசையே. இப்போ இவங்களுக்காக ஒரு வீடும் வாங்கியாச்சே, எனக்குன்னு சொந்தமான ஒரு வீடுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவை கட்டுறாங்க, இவனோ அவனோட வீடை விற்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சார், நீங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறதால தான் விற்க மாட்டேங்குது, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம், அப்புறம் நீங்க ரெண்டுக்கு கேட்ட மாதிரியே பிளேஸ் கிடைச்சாலும் சஜஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாளா. அதே போல மறுபடியும் நீ யார் ரியாக்ஷன் கொடுத்துட்டு, முதல்ல என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்தினியான்னு கத்த, யார் சார் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தா, நான் சும்மா இந்த வழியா வந்தேன், நீங்க என் போனை உடைச்சிட்டீங்க, ஒழுங்கா அதுக்கான காசை கொடுங்க. ஓ, அடுத்த எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லிட்டு அவன் நிக்காம போயிட்டான். இதுல மறுபடியும் அவ டோர்ல இடிச்சுக்கிட்டு போனை கீழே போட்டு இன்னுமே டேமேஜ் ஆயிடுச்சு. அதை எடுத்து பாக்குறதுக்குள்ள இவன் எங்க போனானே தெரியல. இங்க நம்ம ஹீரோவோ இப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான். இவ என்ன வேலை செய்யறான்னு தெரியல, பட் அவளோட கிளைண்டோ நீங்க நல்லா பேசுனீங்கன்னு ஹக் மேல ஹக் கொடுத்துட்டு போக இவனுக்கு கொஞ்சம் வெறுப்பா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் பெருசு பண்ணல. லில்லி நேரா உள்ள வந்ததும், ஹே இந்த பேக் எனக்கான ஒரு கிச போட்டு எடுக்க, அது ஜூன் பேரண்ட்ஸோட ஆனிவர்சரிக்கு வாங்கினதுன்னு வாங்கி வச்சுக்கிட்டான். நான் கூப்பிட்டா ஷாப்பிங் வரமாட்டேன், வேற யாராச்சுக்குனா போவியாங்க, விடு விடு அடுத்த டைம் போய்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டு வந்துட்டான். பார்த்தா அங்கதான் அந்த வாங்குறவும் சேர்மனோட பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. அதுலயும் அந்த பொண்ணோட பேக் தான் இவ குறுக்குறுன்னு வேற பாத்துட்டு இருக்கா. இப்ப அவன் ஒரு போட்டோவை காட்டி, இந்த பொண்ணு உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. இது இந்த பொண்ணுதான், சின்ன வயசுல இவன் காப்பாத்திருக்கானாமா, என்ன ஏதுன்னு கரெக்டா தெரியல, அப்போ எப்படி பிரைட்டா இருந்தீங்களோ இப்பவும் அதே போல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க ஹீரோயின் அவங்களோட புது வீட்டுல உட்காந்துக்கிட்டு, நான் நம்ம வீட்டுல இருக்கேன், எப்போ வர போறேன்னு சொல்லிட்டு அவன் கிளைண்டோட இருக்கிறதால அதுதான் முக்கியம், முடிச்சுட்டு வான்னு ரொம்ப புரிஞ்சுக்கிறா. இந்த வீட்டையே இவளோட அப்பா தான் டவுன் பேமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்க அந்த சேர்மன் பொண்ணு, என் அப்பா கூட என்ன நம்பாதப்போ நீங்க தான் என்ன நம்பினீங்க, என் பக்கம் நிக்கிறதுக்கு எனக்கு ஆள் தேவை, அது நீங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எங்க குரூப்ல சிஓஃபோவா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு கூப்பிடுறா. நான் இப்போ வேலை செய்யறதுக்கும் நீங்க சொல்ற வேலைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு வாங்குறோம் சொல்ல, நீங்க பேங்க்ல 10 இருந்து 20 வருஷம் சம்பாதிக்க முடியாத காசை இங்க வேலை செஞ்சு 2-3 வருஷத்துலயே சேர்த்திடலாம், உங்களோட வாழ்க்கையே மாற போகுது, அதுக்கான ஒரு குட்டி கிஃப்டா நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு வாட்ச்லாம் ப்ரெசென்ட் பண்றா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ டேட்டுக்கு வந்திருக்கனே தெரியாம அவன் முகத்தை பாரு எப்படி ரியாக்ட் பண்றாங்க போது, என்ன பேசுறேன்னு கேக்குறா. இவன் இந்த மாதிரி ஆளை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. சரி, நான் என் வீட்டை விற்க போறேன், கொஞ்சம் காசு தேவைப்படுது, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க, உனக்கு வர இன்கம்க்கு அதெல்லாம் அவசியம் இல்லையங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஏன் வீடு கூட இல்லாத உனக்கு ஒருத்தா இருக்க மாட்டான்னு பயப்படுறியான்னு இவன் கேட்கும்போது, நான் எதுக்காக பயப்படணும், அவ்வளோ மோசமா போனேன்னா பிரேக்கப் பண்ணிப்பேன், சரி வீட்டை வித்துட்டு எங்க தங்க போறேன்னு கேட்க, ரெண்டுக்கு இருப்பங்கிறா. லீஃபே, உனக்கு என்ன கல்யாணம் பண்ற நினைப்பாச்சு இருக்கான்னு கேட்க, நீ தானே சொன்ன இப்போதைக்கு சிங்கிளா இருக்கணும், கல்யாணத்தெல்லாம் 40 வயசுக்கு அப்புறமா யோசிச்சுக்கோன்னு, இப்ப என்ன எப்படி பேசுறேன்னு இவன் திருப்பி கேட்கும்போது, அப்போ நீ எனக்கு வீடெல்லாம் வாங்கி ரெடியா இருக்க மாட்டேன்னு கேக்குறா. இது என்னப்பா நியாயம், கல்யாணமே வேணான்னு சொல்ற உனக்காக நான் வீட்டெல்லாம் வாங்கி ரெடியா இருக்கணுமா? அப்படி இல்ல,
நான் உன்னை லவ் பண்றதை விட கொஞ்சமாச்சும் அதிகமா நீ என்ன லவ் பண்றோம்னு ஆசைப்படுற, அது என்ன தப்பான் இருக்கா இவன். அப்படியே இந்த பக்கம் ஹீரோனை காட்ட பாவம் வெயிட் பண்ணி தூங்கியே போயிட்டான். ஹாப்பி பர்த்டேன்னு குட்டியா நோட்லாம் எழுதி வச்சிருக்காளா, அதெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்து படிச்சுக்கிட்டு அந்த சேர்மேன் பொண்ணு கொடுத்த வாட்சை ஹீரோயின் பாத்திரக்கூடாதுன்னு பேக்கெட்ல போட்டுக்கிட்டான். இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோயினும் ஹாப்பி பர்த்டேன்னு ஹக்லாம் பண்ணிக்கிட்டு வா கிஃப்டை பிரிக்கலான்னு கூப்பிட்டான். அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறான். சரி இவளும் கல்யாணத்தை பத்தி பேசுவான்னு எக்ஸைட் ஆகும்போது நான் வேலையை மாத்திட்டேங்கிறான். சான்லி குரூப்போட சிஎஃப்ஓ ஆக போறங்கும் போது இப்ப அதுக்கு அவசியம் இல்லையேன்னு யோசிக்கிறான். இருந்தாலும் நல்ல வேலை இல்லையா, சரி ஓகே சூப்பர்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே குட் நியூஸா வந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு உன்னோட பர்த்டே, புது வீடு வாங்கிக்கிட்டோம், உனக்கு புது வேலை கிடைச்சிருச்சு, 4வது குட் நியூஸ் இருக்கான்னு கேட்க 4வது நியூஸா இல்லையே என்னதுன்னு கேட்கவும் ஹீரோயின் அப்படியே அப்செட் ஆகிட்டா. எனக்கு தெரியல என்னன்னு சொல்லுன்னு கேட்கும்போது நீ என்ன ப்ரொப்போஸ் பண்ணுவேன்னு நினைச்சேங்கிறா. திடீர்னு எப்படின்னு இவன் கேட்கும்போது உன்னோட அம்மா தான் நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறதா சொன்னாங்க, அதனால்தான் நம்ம வெட்டிங்க்கு பிளேஸ்லாம் புக் பண்ணிட்டாங்க. இவன் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவன் எதுவுமே சொல்லல. என்னோட அம்மா நம்ம கல்யாணம் பண்றதுக்காக ஃபோர்ஸ் பண்றாங்கும் போது சச்சா அப்படியெல்லாம் இல்ல, நம்ம வெட்டிங்க்கும் இப்போ பிளேஸை புக் பண்ணிட்டோம் இல்லையா, முன்னாடியே வெட்டிங் போட்டோ கூட எடுத்துட்டோம்னு சொல்ல வரும்போது கியான்ஃபே நம்ம எடுத்துக்கிட்டது கப்பல் போட்டோ, உனக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னதால நம்ம அதை போட்டு ட்ரை பண்ணி ஒரு போட்டோ எடுத்தோம் அவ்வளோதான், அது எப்படி கணக்குல வரும்னு கேட்க அப்போ புது வீடு வாங்கியிருக்கோம் இது கணக்குல வரும் இல்லையாங்கிறா. இது உன்னோட அப்பா வாங்கினதுனா கிடையாதுங்க, அவரு டவுன் பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் மந்த்லி மீதி பணத்தை நம்ம தானே கட்ட போறோங்கிறா. கியான்ஃபே தினமும் நான் எவ்வளோ ப்ரெஷரை ஃபேஸ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா. இங்க பாரு கியான்ஃபே, இப்போதைக்கு நம்ம இந்த வீட்டை வித்து வர காசை இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், ஏன்னா நம்ம இப்போ மோசமான நிலையில இருக்கோம், இதுதான் கரெக்டா இருக்குங்க. இது வீட்டை விற்கணுமா, அன்னைக்கு வீட்டை விட்டு துரத்து விட்டப்போ நடுராத்திரி தெருவில் நிற்கும் போது நம்ம என்ன முடிவு பண்ணோம், நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னு தானே, அந்த நிலைமை மோசமானது இல்லையான்னு கேட்கிறா. நான் இப்பதான் சிஎஃப்ஓ ஆயிருக்கேன், எனக்கு ஒரு 3 வருஷம் மட்டும் டைம் கொடு, அதுக்குள்ள நிறைய சம்பாரிச்சு உனக்குன்னு ஒரு பெரிய வீடு கிராண்டான வெட்டிங் எல்லாத்தையும் பண்ணி சந்தோஷமா வாழலாங்கிறான். நான் அதை மீன் பண்ணல, நமக்குன்னு ஒரு வீட்டை வாங்கணும் தானே நம்ம எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சோம், அதை அனுபவிக்காம விற்கணும்னு சொல்றேன். அப்புறமா உன்னால வாங்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்க. ஓ என்னால வாங்க முடியாதுல, உனக்கு என் மேல நம்பிக்கை கூட இல்லைன்ட்டு போயிட்டான். அப்புறம் என்ன, இவன் நேரா முன்னாடி தங்கி இருந்த வீட்டுக்கு தான் வரா. இன்னைக்கு உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு தான் நினைச்சேன், கோச்சுக்காத வான்னு எவ்வளோ மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளையே வரல. வெயிட் பண்ணி பாவம் தூங்கியே போயிட்டா. காலையில தான் எழுந்திருக்கிறா. அப்ப வரைக்கும் அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல. இந்த பக்கம் வாங்குறோம் நேரா அவனோட ஆபீஸ்க்கு வரேன். பார்த்தா ஜியா உட்காந்துட்டு இருக்கா. நேத்து நைட் நடந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்க. என்ன விஷயம்னு கேக்குறியான். நேத்து நைட் அந்த சேர்மேன் பொண்ணை விட போகும்போது அது கொஞ்சம் ஹக்லாம் பண்ணிருக்கும் போல. இதை நம்ம ஜியா அவ பாய் ஃப்ரெண்டோட இருக்கும்போது பார்த்துட்டா. லூசி மட்டும் என்ன தடுக்கலன்னா அந்த இடத்துல உன்னை ஓடி வந்து அரைஞ்சிருப்பா பாத்துக்கோங்க. அவங்க ஜஸ்ட் என்னோட ரெகுலர் கிளைண்ட் தான், சிச்சுவேஷன் தான் உனக்கு தப்பா காட்டி இருக்குங்க. ஹோ ரெகுலர் கிளைண்ட்டை தான் ஹக் பண்ணுவாங்க கிஸ் பண்ணுவாங்களான்னு கேட்கும்போது இதை பத்தி தான் பேசுறதா இருந்தா கிளம்புங்கிறான். வாங்குறோ நீ ரொம்ப ஓவரா பண்ற, நடந்த விஷயத்த கியான்ஃபே கிட்ட நீயா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்குங்க. நான் அவகிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இந்த பக்கம் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டான லில்லியை காட்டேன். அவதான் இப்போதைக்கு ஹீரோக்காக ரெண்டுக்கு வீடு தேடிட்டு இருக்கா. ஸோ அதை பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். பேக்கை பார்த்ததும் அவ்வளோதான் மனசை பறி கொடுத்துட்டான். அதே நேரம் இங்க ஹீரோவை காட்டேன். அவங்க பேங்க் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு, அதனால்தான் இவனே இப்போ வீடெல்லாம் விற்கிற நிலைமைக்கு வந்துட்டான். ஸோ ஒரு அவேர்னஸ் கேம்ப்லயும் போய் ப்ரொமோஷனுக்காக நின்றுட்டு இருக்கான். பட் இவரே ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். இவர் தான் ஜூன். அதே நேரம் இங்க வாங்குறவோ அந்த பொண்ணு கொடுத்த வாட்சை போட்டு வந்து அவங்க கம்பெனியில ஜாயின் பண்ணிக்கிறதா சொல்லிட்டான். ஸோ இதை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் இன்னைக்கு ஒரு விருந்துக்கு போறேன், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் அங்க இப்படி போகக்கூடாது, நம்ம ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டா. அதுல அவனோட பர்ஸ்ல ஹீரோனோட போட்டோவை பார்த்துட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்டா கியூட்டா தான் இருக்காங்க, பட் இந்த வாலெட்டையும் சேஞ்ச் பண்ணிடலாங்கிறா. அதே நேரம் ஹீரோயினை காட்ட பாவம் அவனுக்காக பார்த்து கேக்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இன்னைக்கு அந்த வாங்குறவோட பர்த்டே இல்ல. இங்க அவன் பழசுல இருந்து புதுசுக்கு எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோனோட எடுத்த போட்டோ இருக்கு. அப்போ அவங்களே நாங்க இதையெல்லாம் உங்களுக்காக பேக் பண்ணி தரோன்னு வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இப்படி ஃபுல்லா முடிச்சுட்டு கிளம்ப ஒரு வாக் போலாமான்னு கேட்கிறா. சரி வாங்க போலான்னு 2 பேரும் நடைய போட எங்க நம்ம ஹீரோயின் அவனுக்காக பண்ண கேக்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. கரெக்டா ஃப்ரெண்டு கால் பண்ணி வாங்குறவங்க கிட்ட ஏதாவது சொன்னானான்னு கேட்கிறா. அவன் தான் ஒன்னும் சொல்லையாச்சே, கால் கூட பண்ணல, நேத்து சண்டை போட்டோண்டிங்கிறத சொல்றா. இங்க அந்த சேர்மனோட பொண்ணு வாங்குறவங்கிட்ட ஹாப்பி பர்த்டே வாங்குறோ, இதே போல ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கும் நான் உங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க சிஎஃப்ஓ இல்லையான்னு சொல்லிட்டு கடைசியில தான் சும்மா சொல்றா. இங்க ஜியாவோ வெட்டிங்கை கேன்சல் பண்ணிருக்கானா, கண்டிப்பா அவன் வேற ஆளை பார்த்துட்டான் தாண்டி அர்த்தம்.
ஏன்னா அவன் ஒரு பொண்ணோட க்ளோஸா இருக்கிறத நான் பார்த்தேங்க. யாரு வேணா சீட் பண்ணலாம், என் வாங்குரு கண்டிப்பா பண்ண மாட்டாருன்னு சொல்ல அந்த பொண்ணோட அவன் பேசிட்டு போறத நம்ம ஹீரோயின் நேரடியாவே பார்த்துட்டா. இப்ப அவன் கிட்ட வந்து ரொம்ப நேரம் ஆச்சோன்னு கேட்கும்போது, சேச்சா இப்பதான் வந்துன்னு சொல்லிட்டு அந்த கேக்க கொடுக்குறா. இல்ல எதுவா இருந்தாலும் கேளுங்க. வாட்ச பார்த்துட்டு இது அந்த பொண்ணு கொடுத்த கிஃப்டான்னு கேக்குறா. கிஃப்ட்லாம் இல்ல, சும்மா கொடுத்ததுங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறா. உன்கிட்ட என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நம்ம 2 பேருக்கிடைய நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறான். கண்டிப்பா நான் உன்னை நம்புறேன், ஆனா கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன், உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன நம்பன்னு நீ சொல்லுன்னு கேக்குறா. அப்போ என்ன ப்ரூவ் பண்றதுக்காக இந்த இடத்துலயே நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுமான்னு கேட்க, நான் உன்னை ப்ரெஷர் பண்ணலங்கிறா. நீ என்ன ப்ரெஷர் பண்ணல, ஆனா இந்த வெட்டிங் ஐடியா எல்லாம் என் அம்மாவோடது மாதிரி தெரியல, நீ தான் இதெல்லாம் பண்ணிருப்ப போலயே. இப்படியே எனக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தனா நம்ம கண்டிப்பா பிரேக்கப் பண்ணி தான் ஆகணுங்க. இது பிரேக்கப்பான்னு கேட்கிறா. ஆமா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நம்மளோட கோல்ஸும் காமனா இல்ல, ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் முடியாம நம்பிக்கையும் இல்லாம ஒன்னா வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேக்குறான். நம்பிக்கையா? நீ இன்னொரு பொண்ணோட இருக்கிறத நான் என் 2 கண்ணால பாத்திருக்கேன், அப்பவும் நான் உன்னை நம்பணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றியா? அப்புறம் என்ன காமன் கோல் இல்லன்னு சொல்றேன்? இத்தனை வருஷமும் நம்மளோட ஃபியூச்சருக்காக தானே இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இது வரைக்குமே நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது இல்லையான்னு கேட்க, நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணல, ஆனா எல்லாத்தையும் நானே சமாளிக்கணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற. நீ சிக்கனமா இருக்கிறதால நானுமே மணியை சேவ் பண்ணுங்கிற நிலைக்கு தள்ளப்படுறேன். நீ என் பேரண்ட்ஸ் அக்கறையா பாத்துக்கிறதால நானும் உன் பேரண்ட்ஸ அக்கறையா பாத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ குக் பண்றது, சிக்கனமா இருக்கிறது, உன் பேரண்ட்ஸ அக்கறையோட பாத்துக்கிறது இதெல்லாம் தப்பான்னு கேக்குறா. இதெல்லாம் தப்பு கிடையாது, நீ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க, எல்லாமே சரியா பண்ற, அதுதான் இங்க தப்பாகுது. உன் கூட வாழ போறவன் கண்டிப்பா லக்கியான பர்சன் தான். ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு வீடும் கிடைக்கும், ஆனா என்னோட சுய மரியாதைய இழக்கிற மாதிரி ஃபீல் பண்றேங்கிறான் இவன். அப்போ நான் உன்னை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லி என்ன பிரேக்கப் பண்ண போறியா? பிரேக்கப் பண்றதுக்கு என்ன காரணம் வேணா சொல்லுவாங்க, அப்படி இல்ல இததான் நான் நிஜமாவே ஃபீல் பண்றேங்கிறான் இவன். ஓ, அவளை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு வந்துச்சான்னு கேட்கும்போது, அப்படி கூட வச்சுக்கோங்கிறான். என்னை கல்யாணம் பண்ணி என்னோட வீட்டுல வாழ்றதுக்கு உனக்கு டிக்னிட்டி போயிடுச்சு, ஆனா இப்படி அவளோட கார்ல சுத்துறதுக்கு உனக்கு நல்லா இருக்கான்னு கேட்க, உன்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பாவம் நம்ம ஹீரோயின். இப்பதான் டைரக்டர் சொன்ன விஷயம் எல்லாம் இவளுக்கு உரைக்குது. லவ்ங்கிறது நிலையானதல்ல, மாறக்கூடியது. கல்யாணம் பண்றதால லவ்வ காப்பாத்த முடியாது, வைஃப்ங்கிற ரோலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதது இல்லன்னு சொன்னதெல்லாம் நினைச்சு அவனுக்காக எவ்வளவு ஆசையா கேக்லாம் பண்ணிருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பயங்கரமா அழுதவன் இப்ப அததான் அழுதுகிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. கரெக்டா ஜியா வந்துட்டா. என்னடி பண்ணிட்டு இருக்க, எழுந்து வா, எதுக்கு இது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கூப்பிடும்போது, அவன் அந்த பொண்ணோட இருக்கிறத பார்த்தேன், என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்ல, எங்க இருந்துடே வந்த அவன், எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு இவ கேட்கும்போது, எனக்கு தான் தெரியலையேன்னு அழுவுறா. சரி வா, இப்பவே என்ன ஏதுன்னு கேட்கலான்னு கூப்பிடும்போது, கேட்டு மட்டும் என்ன பிரயோஜனம், அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்லன்னு பாவம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றா. வீட்டுக்கு வந்தா கூட அவனோட சந்தோஷமா இருந்ததெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒன்னா அவங்க எடுத்த வெட்டிங் போட்டோ கூட இருக்கு. ஆக்சுவலா ஒரு வீட்ல இருந்து துரத்தி விட்டாங்க இல்லையா, அப்ப இவ அழுதுட்டு இருக்கும் போது வாங்குரு வந்திருக்கான். இதே மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம ஒரு பெரிய வீடு வாங்கணும், யாருமே நம்மள துரத்த கூடாது, அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகணுங்க. கண்டிப்பா 3 வருஷத்துல நான் உனக்கு பெரிய வீட்டை வாங்கி தருவேன்னு சொல்லி ப்ராமிஸ்லாம் பண்ணிருக்கான். ஆனா இப்போ பாதிலே விட்டு போயிட்டான் இல்லையா. மொத்த திங்ஸையும் பேக் பண்ணிட்டு அவனோட எடுத்த அந்த வெட்டிங் போட்டோலாம் பார்த்தவன் வெறுத்து போய் கசக்கி போட்டுட்டா. சோ இத நினைச்சு குடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது, தனியா ஒரு புள்ள உட்காந்து குடிச்சா விட்டுருவானுங்களா, 2 பசங்க பிரச்சனை பண்றதுக்குனே வந்துட்டானுங்க. ஏமா தனியா இருக்க, வா நாங்க உன்னை கூட்டு போறோன்னு சொல்லிட்டு அவளை எழுப்பி விட்டுட்டு இருக்க. அவ வரமாட்டேன்னு கத்திட்டு இருக்காளாம். அப்ப கரெக்டா அதே ரெட் கலர் கார் வருது. வேற யாரு, நம்ம ஹீரோ தான். ஒழுங்கு மரியாதை போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டான். ஏமா எந்திரிமா, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கவும் தான் தெரியுது மறுபடியும் நீயான்னு. சரி எழுந்திரி, என்ன யோகா பண்றியா இல்லனா மர்க்கா என்ன பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்றியா? உன்னை பார்த்தாலே கெட்டது மட்டும் எல்லாம் நடக்குதுன்ட்டு அவளோட போனை எடுத்தவன் இவளை எங்க கூட்டிட்டு போறதுனே தெரியல, நடு ரோட்லயும் விட்டு போக முடியாது இல்லையா. சோ லக்கேஜ் எல்லாம் கார்ல எடுத்து போட்டுக்கிட்டு அவளையும் காருக்குள்ள உட்கார வச்சுட்டான். இப்ப வாச்சு எந்திரிமா தாயே, நட்ராத்திரி உன்னை நான் எங்க கூட்டு போறதாமா, உன்னை பார்த்தாலே ஒன்னும் விளங்க மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே விடிஞ்சே போயிட்டேன். பார்த்தா ஹீரோனை காருக்குள்ளேயே விட்டு கிளம்பிட்டாரு ஐயா. இவன் நல்லா தூங்கி எழுந்து பார்க்கவும் காருக்குள்ள இருக்கிறாளா, இவளுக்கு ஒன்னும் புரியல. பக்கத்துல பார்த்தா ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். எழுந்ததும் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும்னு. ஐயோ கருணை தெய்வமே, என்ன நடுரோட்ல விட்டுருந்தா நான் இன்னும் மோசமான நிலைமைக்கெல்லாம் போயிருப்பேன். தெய்வமா என்ன காப்பாத்திருக்க இந்த நல்ல உள்ளத்தை நான் மறைக்கவே மாட்டேன்னு. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, பத்தலன்னு தெரியும், பட் என்னால முடிஞ்சதுன்னு அமௌண்ட் ஏதோ வச்சிருப்பா போல எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டா. இப்போ ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது,
ப்ராஜெக்ட் டீம்ல இருக்க ஒரு பொண்ணு, இவளோட பேரு சியா. டைரக்டர் நேத்து தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு இதை பண்ணிருக்கேன், மிஸ்டேக்கை மட்டும் சரி பண்ணிடுன்னு சொல்லி கொடுத்துருக்கா. பட் இதுல ஏதோ வில்லங்க இருக்கும் போல. இந்த பக்கம் வாங்குறவ காட்ட அவன் மேனேஜர் கிட்ட ரிசைன் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஜியா அந்த இடத்துக்கு வந்து, வாங்குரு வெளியே வாடா நாயன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ற நீ அடக்க ட்ரை பண்ண, என் கிட்டத்துக்கு குசு குசுன்னு பேசுற, நான் ஒன்னும் உன்னோட அஃபேர்ல இல்ல. நேத்து நைட் நீ வெளியே சுத்திட்டு இருந்த இந்த பொண்ணு யாரு, எப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க, எத்தனை நாளா கியான் ஃபை கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் உன்கிட்ட எவ்வளவு டைம் சொல்றது, அவங்க என்னோட கிளைண்ட் மட்டும் தாங்கிறான். ஓ ரெகுலர் கிளைண்ட்ல பாத்தீங்களா இந்த வாங்குறவோட உண்மையான முகத்தை நான் பாட்டு கத்திட்டு இருக்கேன். மேனேஜர் வந்து, வாங்குறோ இனிமேல் எங்க ஸ்டாஃபே கிடையாது, என்ன பேசுறதா இருந்தாலும் உங்க சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்கன்னு துரத்தி விட்டாரு. இங்க நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு கிளம்ப அந்த சியா புடிச்சு வச்சுக்கிட்டு, ஒழுங்கா என்னோட பாச கூடு, என்கிட்ட இருந்து என்னோட ஒர்க்கை திருடிட்டா நான் கேட்டு வாங்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பேக் ஆபீஸ் எம்ப்ளாயி மட்டும்தான், ஹெல்ப் பண்ற மாதிரி வந்துட்டு மொத்த கிரெடிட்டையும் நீ எடுத்துக்கிறியான்னு கேட்க, இப்பதான் நடந்ததை காட்டுறாங்க. இவ சொன்னது போல அந்த ஃபைல்ல மிஸ்டேக்லாம் சரி பண்ணிட்டு அவளோட பிளேஸ்ல கொண்டு வந்து வைக்கும் போது கரெக்டா டைரக்டர் அம்மா பாத்துருச்சு. என்னது இது சியா ஓடுதல, நீ எதுக்காக இந்த வேலையை பண்ற, அவ எங்கன்னு கேட்க, அவ ஜாலியா போன் பேசிட்டு இருக்கா. சோ இப்படிதான் மாட்டிருக்கா. இப்போ ஜியா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண அங்கேயும் திருட்டுத்தனமா உள்ள பூந்துட்டா. ஹை செக்யூரிட்டி இருக்க இடத்துல நான் மட்டும் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணலனா எப்படி நீ வந்திருப்பேன்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு அவ வேலையை பார்க்க போயிட. கரெக்டா நம்ம ஹீரோவும் அங்கதான் இருக்கான், ஜூனும் அங்கதான் இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து, இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல, பப்ளிக்ல எல்லாம் என்கிட்ட வந்து இப்படி பேசாதீங்கன்னு எத்தனை டைம் சொல்றது, அந்த கிழமை சொல்ல சொன்னானா, ஒழுங்கா வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். என்ன எதுன்னு கரெக்டா தெரியல. இதெல்லாம் நம்ம ஹீரோன் பாத்துட்டு நின்று இருக்காளா, என்ன நீ எங்க பார்த்தாலும் இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அத நான் கேட்கணும், நீதான் என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கன்னு இவ சொல்லும் போது ஜூன் இதை பாத்துட்டு, அடடே உங்க 2 பேருக்கு ஆல்ரெடி பழக்கம் இருக்கா, பேசுங்க பேசுங்கன்னு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஒருத்தர் உள்ள வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு அந்த பொண்ணை பத்தி எல்லாம் விசாரிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரு தான் சான்லி குரூப்போட சேர்மேன். நம்ம வாங்குற பின்னாடி ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்கல, அவளோட அப்பா. எங்க ஹீரோவோ, என்ன எப்பவும் ஃபேங்கோட சுத்துவியே, உன் டைரக்டர் எங்க காணோம், இல்ல ஆல்ரெடி வேற வேலையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களான்னு கேட்க, வாயிருக்குன்னு ஓவரா பேசாத, என் போனுக்கு கொடுக்க வேண்டிய காசை ஒழுங்கா கொடுங்கறா, அப்ப இனிமேல் நம்ம மீட் பண்ணிக்கவே மாட்டேன்னா சொல்லு, கண்டிப்பா தரேங்க. அட எனக்குமே அதான் ஆசைங்கிறா. சரி ஸ்கேனர் காட்டுங்க, உன் ஸ்கேனர் யாருக்கு தேவை, ஒழுங்கா காசா கொடுங்கறா. இவன் கிட்ட கேஷ் இல்ல, சோ ஜூன் நான் தரேன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். இப்போ அகைன் ஆபீஸ்க்கு வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கேன். டாங்கியும் வராங்க. என்ன பார்ட் டைம் ஜாப்க்கு போலையான்னு கேட்கும்போது, என்னோட பார்ட் டைம் வேலையே பார்லல, வா நீ மறுபடியும் சிங்கிள் ஆகிட்டல, ஜியாவை கூப்பிடு, நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், வா வான்னு கூப்பிடு. வாய்ப்பே இல்ல, எனக்கு வேலை செஞ்சே ஆகணுங்கிறா. சரி நாளைக்கு போலாமான்னு கேட்க, இல்ல நாளைக்கு நான் ஏஜென்ட்டை பார்க்க போகணும், என் குட்டி வீட்டை நான் ரெண்டுக்கு விடலான்னு இருக்கேங்கிறா. ஏன்னா வர்ற சேலரிய வச்சு வீட்டு கடனெல்லாம் அடைக்க முடியாது இல்லையா, ஒருத்தி எல்லாத்தையும் சமாளிக்கணும். சோ அதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கான். சோ இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோனோட வீட்டை ரெண்டுக்கு பாக்குறதுக்காக வர்றது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் லில்லி தான். பெட்ரூமை பார்த்துட்டு, என்னது இப்படி எல்லாம் இருக்கு, என்ன இவ்ளோ குட்டியா இருக்குன்னு அவளுக்கு பிடிக்கல. சரி மேல போய் பார்க்கலான்னு காட்டேன், அதுக்கு கீழேயே பரவாயில்ல போலேன்னு அவளுக்கு பிடிக்கவே இல்ல. இங்க நைட்டு பார்ல காட்ட, நம்ம டாங்கியோ இங்க எல்லாம் பார்ட் டைம் வேலை பாக்குறா. சோ சும்மா ஸ்டைலா குளிக்கி ஒரு ட்ரிங்க நம்ம ஜூனுக்கு போட்டு தர, ஐயா அப்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அங்கதான் ஹீரோவும் இருக்கான். சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு இருக்க, கரெக்டா லில்லி இன்னொரு பையனோட எடுத்த போட்டோவை குரூப்ல போட்டிருக்கா. அதுல நம்ம ஹீரோ இல்ல, ஆனா பக்கத்துல இருக்க 2 பேரும் காட்டி ஒரு மாதிரி பேச, இல்ல நானே தான் அந்த குரூப்பை விட்டு வந்துட்டேன்னு அவளை விட்டு கொடுக்காம தான் பேசுறான். இப்ப அடுத்த நாள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேல வந்து பார்த்தா ஆல்ரெடி ஹீரோ உள்ள நின்னுட்டு இருக்கான். சே சூப்பரான வீட்டை எப்படி லில்லி கண்டுபிடிச்சுன்னு சொல்ல வந்தவன் ஹீரோயினை பார்த்து கதற ஆரம்பிச்சிட்டான். இவ்வளவு கேவலமான வீட்டை எங்க இருந்து புடிச்ச, இப்பவே வரையா இல்லையான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு இருக்க, கேவலமான வீடா, கான்ட்ராக்ட பாருடான்னு காட்டுறா. இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் உன்னோட லக்கேஜ் இங்க இருந்தது, மூச்சு விட முடியாம பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிடுவோம் போல, பாரு இது உன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஹேண்ட் ரைட்டிங் தானே, இன்னும் ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாம லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே கிளம்புறேங்கிறா. நான் கம்பெனிக்கு போய் இதை கேன்சல் பண்ற பாருன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப, இல்ல உன்னால கேன்சல் பண்ண முடியாதுன்னு லில்லி வந்து நிக்கிறா. ஏன் முடியாது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்க, நீ கேட்காம நான் பாட்டுக்கு சொன்னா ஷோ ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும்லங்கிறா. அதுக்கு நான் சிங்கிள், கப்பலோட எல்லாம் என்னால இருக்க முடியாது, வேணா இவனுக்கு பதிலா வேற யாராவது வச்சுக்கோ, பேக் பண்றதுக்கு கூட ஹெல்ப் பண்ற, சீக்கிரமா இவனை வெளியே அனுப்புங்க. ஒரு நிமிஷம் இரு, ஏதோ நான் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க. இப்பவே லில்லி கம்பெனிக்கு கால் பண்ணுங்க, எதுக்கு போறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, ஓனரமா கான்ட்ராக்ட் சரியா படிச்சு பாத்தீங்களா, இதுல எங்கேயுமே பாய் ஃப்ரெண்டோட இருக்க கூடாதுன்னு இல்லவே இல்ல. சோ கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறது நீங்க, சோ நீங்க தான் எனக்கு காம்பன்சேட் பண்ணி ஆகணும், அதுவும் நான் கொடுத்த ரெண்ட்டை டபுளா பே பண்ணும், 1 வருஷத்துக்கு கொடுத்துருக்கேன், சோ 2 வருஷத்துக்கு சேர்த்து கொடுங்க, இப்பவே கிளம்புறேங்கிறா. நீ என்ன என்கிட்ட கொள்ளடிக்க ட்ரை பண்றியான்னு ஹீரோயின் கேட்டா, இந்த பக்கம் ஹீரோ போய் ரெண்டுக்கு ஒரு வீடு பாருன்னு தானே சொன்னேன்,
ஷேர் பண்ற மாதிரி வீட்டை பார்க்க சொன்னான்னு கேக்குறான். உன்னோட காசை நான் சேவ் பண்ணணும் தான் இதெல்லாம் பண்றேங்கிறா. ஏன்னா நேத்து இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு பிடிக்கலன்னு போயிட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் அவளை பிடிச்சு நான் சூப்பரா குக் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், அத்தோட மத்த ஃபீஸ் எதுவுமே தேவையில்லை, டைரக்டா நீங்க குடியே வந்துடலான்னு சொல்லிருக்கா. அத்தோட ரெண்ட்லயும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கா. அதான் பைபிள வந்திருக்கு. இதெல்லாம் கேட்டாலும் நம்ம ஹீரோ கேன்சல் பண்றதுக்கான வேலையை பாருங்கிறான். நான் கியான் ஃபே கிட்ட கான்டாக்ட் போட்டிருக்கேன், உன்கிட்ட என்ன பேச்சு? இங்க பாருங்க ஓனர் மேடம், டபுளா கொடுங்க, கிளம்பிடுறேன், அப்படி இல்லைன்னா எங்கேயும் போக மாட்டேன்ட்டா. அதெல்லாம் இல்ல, நீ ரெண்ட்டை திருப்பி கொடு, நான் இதை கேன்சல் பண்ற வேலையை பாத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போராடிட்டு இருந்தா. உங்க ரெண்ட்டை திருப்பி கொடுக்கறதுக்கு இப்ப என்கிட்ட காசு இல்ல, நான் அதை செலவு பண்ணிட்டு நம்ம ஹீரோன்னு ஒரு குண்டை தூக்கி போடுவாளாம். மாசம் மாசம் சேலரியில வேணா கொஞ்சம் கொஞ்சம் தரேங்க, இவ்ளோ கம்மியான பணத்தை மாசம் மாசம் தருவியான்னு கேக்குறான். ஆமா, இப்ப என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த வீட்டு கடனை அடைக்கலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனா நாங்க இப்போ பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். சோ ஒருத்தையா எனக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிறா. உன்னை பார்த்தாலே இப்படிதான் எனக்கு ஒன்னும் விளங்காது, உன்னால முடிஞ்ச வரைக்கும் ரீஃபண்ட் பண்ண, மீதி காசை வச்சு வேற வீட்டை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப. லீஃபே, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், தனியா பேசலாமான்னு கேக்குறா. பரவாயில்ல, இங்கே சீக்கிரமா சொல்லுங்க. அவங்க மொத்த காசையும் ரீஃபண்ட் பண்ணாலும் நல்ல வீட்டை ரெண்டுக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்க. மீதி காசு என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கிட்ட வரா. அவ பேக் வாங்கிட்டா. இத பார்த்து ஹீரோ வெறி ஆயிட அதை வாங்கிட்டு போய் தூக்கி வீச ட்ரை பண்ணா. காசை ஏண்டா தூக்கி வீசுற இவ திட்டுவாளா. இங்க ஸ்டண்ட் பண்ணி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் சேர்ந்துதான் ஜெயிலுக்கு போகணும், உங்க சண்டையெல்லாம் கீழே போய் வச்சுக்கோங்க நம்ம ஹீரோயின் துரத்தி விட்டுட்டு இருக்கா. இப்பவே மறுபடியும் இதை செல் பண்ணிட்டு வானாலும் அவ கேட்க மாட்டா. விக்கலனா தெருவுல தான் படுக்கணுங்க, இந்த வீட்டை ரெண்டுக்கு எடுத்துட்டு நான் ஏன் தெருவுல படுக்கணும் இவ திருப்பி கேட்கிறா. நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன், மறுபடியும் எல்லாம் என்னால எடுத்துட்டு போக முடியாதுன்னு வேற சொல்ல. நான் இதையெல்லாம் தூக்கி வீசுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வெறியாரா. சண்டையை நிறுத்துங்க, நம்ம கான்ட்ராக்ட் பத்தி ஒழுங்கா பேசலாம்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்து, என்னால நீங்க கொடுத்த ரெண்ட்டை ரீஃபண்ட் பண்ண முடியாது, உங்களுக்கும் வேற இடத்துக்கு போக காசு கிடையாது, சோ இப்போதைக்கு 3 பேரும் ஒன்னா இருந்துப்போம், உங்களுக்கு காசு கிடைச்சதும் வேற பக்கம் போயிடுங்க, இல்லனா அதுக்கு முன்னாடியே நான் ரீஃபண்ட் பண்ணிட்டாலும் அடுத்த செகண்டே இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. இதுல ஹீரோக்கு தான் சம்மதமே இல்ல, வேற வழி உனக்கு கிடையாது இல்லையா. சோ நமக்கு டெய்லி ரூல்ஸ்லாம் இருக்குன்னு இவ பேச ஆரம்பிக்கும் போது, கியான் ஃபே, நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன், அந்த ஃபேங் டைரக்டருக்கு கீழே வேலை செய்யறவங்க எல்லாருமே இவ்ளோ புத்திசாலியா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, நானே பார்க்காம விட்டுட்டேன், உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்கான்னு கேட்க. நீ பாட்டுக்காத எதுவும் நினைக்காத, எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் 2 டைம் மீட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் சொல்றான். அது சரி, நீயே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கேட்கும் போது, நானா நடந்துக்கிட்டேனா அப்படி, இவ பக்கத்துல இருந்தாலே பேட் லக் மட்டும்தான், நம்மளானா வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஒரு கால் வரவும் அட்டன் பண்ண போயிட்டான். இப்போ திரும்பவும் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது ரெட் கலர் காரை பார்த்ததும் இந்த கார்ல எல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹீரோன்னு இவளுக்கு தெரியாது, அதனால ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களே ரொம்ப தேங்க்யூன்னு இருக்கா. இந்த காரை தொட்டதும் இவ்ளோ நன்மையா நான் பார்த்துட்டு இருக்கேன். இவ சொல்றதை வச்சு அவனும் நான் தான் அவங்களை காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரியே நடிக்கிறான். அன்னைக்கு உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு இவ கேட்கும் போது, சச்சா அப்படிலாம் இல்ல, நம்ம மறுபடியும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், என்னோட பேரு ஜீஹோன்னு இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கான். எங்க ஹீரோ லேட்டா வரவும், என்னாச்சு உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு கேக்குறா. இப்பதான் அந்த ஜீஹோக்கு இவனோட காரையும் வித்துட்டு வந்திருக்கான். அப்போ உனக்கு வீடு மட்டும் இல்ல காரும் சேர்ந்து இல்லாம போயிடுச்சாங்க. ஆமாமா, நான் எப்பவும் அவுட் சைட்ல அழகா இருக்குன்னு சொல்லுவல, இப்ப பாரு உள்ளேயும் வெளியும் ஒண்ணுமே இல்லாம ஒரே மாதிரிதான் இருக்குன்னு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் அவ வீட்டுல இருந்த வாங்குறவோட திங்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கதான் வந்திருக்காளா. சோ தற்செயல அவனையே பார்க்க கொடுக்குறா. அப்புறம் நீ வீட்டு கடனுக்கு போட்ட காசை சீக்கிரமாவே கொடுக்க ட்ரை பண்றேன், இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்ல, ரீபேமெண்ட் பிளானை பத்தி அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கேன், ஓகேனா சைனை போட்டு காப்பி அனுப்பிடுன்னு கொடுக்குறா. அப்புறம் வெட்டிங்க்கு புக் பண்ணிட்டாங்க இல்லையா, அதை கேன்சல் பண்ணி அதுக்கான ரீபேமெண்ட் கிடைச்சதும் உனக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன், ஏன்னா உனக்கு தான் பிரச்சனைனாலே பிடிக்காதுல, நானே இதெல்லாம் சமாளிச்சுக்கிறேங்கும் போது முன்ன போலவே இப்பவும் இருக்க, எனக்கு இதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குன்னு அவன் சொல்ல. வாங்குறோ, நம்ம கல்யாணத்துக்காக வாங்கின வீட்டுல உன்னால இருக்க முடியாது, மரியாதை போயிடுன்னு சொன்னல, ஆனா என்னோட அப்பா கொஞ்சம் கூட வருத்தப்படாம அவரு வாழ்க்கை ஃபுல்லா சேர்த்தி வச்ச காசை வீடு வாங்குறதுக்காக நமக்கு கொடுத்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த காசு எனக்கு மட்டும் இல்ல, நமக்காக கொடுத்தது, மழையிலயும் வெயிலையும் நம்மள பாதுகாக்கிற ஒரு ஷீல்டு, அண்ட் ஆல்சோ இது அவரு நம்ம மேல வச்சிருக்க அக்கறையும் கூட. உனக்கு இருக்க தாழ்வு மனப்பான்மையாலதான் நீ இதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எதிர்காலத்துல பெரிய வீடு வாங்கினா கூட மத்தவங்களோட தான் உன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்ப. முடிஞ்சுதான்னு கேட்கும்போது, இல்ல ஃபர்ஸ்ட் டே நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அடுத்த நாள் தான் புரிஞ்சுது நான் உன்னை அதிகமா கேர் பண்றேன், உனக்கு அதனால அதிகமா ப்ரெஷர் கொடுக்குறேன்னு நீ சொன்னது எல்லாமே விட்டு போறதுக்கான எக்ஸ்கியூஸ் மட்டும்தானே. அப்போ நீ பிரேக்கப் பண்ணும்போது நேர்மையாயிரு, என்னை ஏமாத்துறனால நினைக்க வேணாம், மொத்த தப்பையும் ஒருத்தர் மேல போட்டு ஓடலான்னு நினைக்காத, நீ ஓவரா பாசங்க பண்றன்னு உனக்கே தோணலையான்னு கேட்கும் போது, அப்போ இப்படிதான் என்னை பத்தி நினைச்சிருக்கியான்னு இவன் கேக்குறான்.
ஆமா, நீ என் ஃபியூச்சர்ல இல்லாததால நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னு இவ சொல்லும்போது அவன் கேட்க முடியாம கிளம்பிட்டான். இதெல்லாம் பேசினாலும் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜியாவை காட்ட அவளோட பாய் ஃப்ரெண்ட் வாங்குற பின்னாடி ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்தது இல்லையா, அது அந்த சேர்மனோட பொண்ணு தாங்கிற உண்மையை சொல்ல, பணக்காரியா இருந்தும் இவ்வளவு மோசமானவளா இருக்கா, அவளை விட மாட்டேன்னு எழுந்து குதிக்கிறா. பாய் ஃப்ரெண்டா புடிச்சு உட்கார வச்சு அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நைட்டு போல நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டோட சாப்பிட்டுட்டு இருக்கும் போது காரு வாங்கின ஜீஹோ அன்னைக்கு நைட்டு கியான்ஃபே கிட்ட என்னடா நடந்தது எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கான். அது அரைகுறையா லில்லி வேற கேட்டாலா, அவன் என்ன சொன்னா திரும்ப ப்ளே பண்ணிட்டு வரேன், அதான் ஒன்னும் இல்ல சொல்றேன்லங்கிறான். உனக்கும் அவளுக்கும் அப்படி என்னதான் ரிலேஷன்ஷிப்னு கேட்கும் போது ஒர்க்ல மீட் பண்ணிக்கிட்டோம், வேற வழியே இல்லாம தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். இங்க பாரு லீஃபே, உன் பொருள் எல்லாம் கஷ்டப்பட்டு நான் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கேன், என்னை எங்காவது ஏமாத்தின பாத்துக்கோங்க, நீ தான் இந்த மட்டமான பிளேஸ புடிச்ச, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா, இப்ப என்னையே பிளேம் பண்றியாங்கிறான். நீயும் தான் என்கிட்ட சொல்லாமலே காரையும் வீட்டையும் வித்தங்கும் போது மத்தவங்க ஒர்க்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது நீ தானே சொன்ன, நீயும் கிளைண்ட் கூட டின்னர் சாப்பிடும் போது மட்டும் என்கிட்ட சொல்றியான்னு ஒரு வார்த்தையை விட்டதும் அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை கிடையாதான்னு இவளுக்கு கோவம் வந்துருச்சு. நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நீயும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு சொல்ற, அவ்வளவுதாங்க. லீஃபே நீ ரொம்ப ஓவர் அப் பண்றன்னு கோச்சிட்டு உள்ள போயிட்டா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ சாண்ட்லே குரூப்போட சேர்மேனை தான் மீட் பண்றாரு. ஆல்ரெடி ஒரு மேனேஜர் ஏமாத்திட்டாரு இல்லையா, சோ நிறைய பேர்கிட்ட ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லி இப்போ அவரு ஹீரோவை தான் முழுசா நம்புறாரு. பிரைவேட் ரூம்ல இனிமேல் அங்கிள்னு கூப்பிடுன்னு சொன்னா கூட நம்ம ஹீரோ கரெக்டா இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வெட்டிங் வென்யூ புக் பண்ணா இல்லையா, அதுக்கான காசை ரீஃபண்ட் பண்ண சொல்லி கேட்க அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. 80% கொடுத்தா போதும்னு கூட கேட்டவ கடைசியில 50%க்கு வந்துட்டா. இதுல ஸ்டொமக் பெயின் வேறையா, என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அப்புறம் இது மாதிரி எவ்வளவோ விஷயத்த பார்த்துட்டோம், கண்டிப்பா இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்குன்னு சொல்லிட்டு எழுந்து ஓடிய போயிட்டாரு. கரெக்டா இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டான். காசை வாங்குறதுக்காக உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறியா, இது ஒர்க் ஆகல, வேற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதான் சொல்லிட்டல கிளம்புன்னு ஹீரோன்னு சொன்னதும் சரின்னு போறா. ஆனாலும் மனசு கேட்கல. இவ பிரச்சனையில நான் எதுக்கு தலையிடணும்னு யோசிச்சாலும் லைஃபை விட உனக்கு காசா முக்கியம், ரீஃபண்ட் தர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு கம்முன்னு போறதா காமன் சென்ஸ், ஒழுங்கா எழுந்துவான்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போயிட்டு இருக்கான். ஐயோ ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், வீட்டுக்கு போனா சரியாயிடும் இவ சொல்ல அவன் நேரா ஃபார்மசில வந்து வண்டியை நிறுத்திட்டு ஏதோ வாங்குறதுக்காக உள்ள போறான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருக்கு, கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.